கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஏன் அன்பின் சொந்தங்களே, இதோ இந்த வேளையிலே உங்களோடு பகிர்ந்து கொள்கிற ஒரு கண்டிப்பான செய்தி, நற்செய்தியை அடிமைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்த சொல்லி ஆயினும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகி போகின்ற பொழுது நமக்கு எச்சரிப்பின் செய்தி. இப்பொழுது நமக்கு எச்சரிப்பின் காலமாகிவிட்டது. பிசாசானவன் நம்மை கட்டிக்கிற சிங்கமாக பலவிதமான வழிகளிலே நம்மை மோசம் போக்குவதற்கு அவன் வகை தேடி அவனுக்கென்று ஒரு அடிமையை ஏற்படுத்தி அந்த அடிமை அநேகரை வஞ்சிக்கிற வழிகளிலே இந்த பூமியெங்கும் வியாபித்து அவன் பரம்பில் இருக்கின்ற வேளையிலே இந்த நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்தையும் 2 பங்கை அவன் ஆக்கிரமித்து விட்டான். இப்பொழுது இந்த தமிழ் தேசத்திற்குள்ளாகவும் அவன் மாயத்தந்திரமான உபாயங்களினால் இந்த தேசத்துக்குள்ளாக அவன் வந்துவிட்டான். இதை உணர்வில்லாத ஜனங்கள் இந்த நாள் நமக்கு பிசாசின் நாள். அவனால் உத்திரங்கள், பாடுகள், வேதனைகளை என்று அறியாமல் அவனை தெய்வம் என்று நினைத்து கொண்டு அந்த பிசாசானவன் பலிபீடத்தை உருவாக்கி, விக்கிரகத்தை உருவாக்கி, அந்த விக்கிரகத்துக்கு முன்பாக நம்மை அடிபணி வைக்கிறான். நம்மை அவன் வார்த்தைக்கு, அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்க வைக்க வேண்டும் என்று தேவன் பேசுவது போல் நம்மை அவன் வழிக்கு இணங்க பண்ணுகிறான். ஆனால் அதோ பிசாசானவன் வழிகளே, அவனுடைய முடிவோ அக்கினி, கடல், மரணம். இந்த நாட்களை அறியாத ஜனங்கள், அதை உணர்வில்லாத ஜனங்கள், அவன்தான் எங்களுக்கு வேண்டும் என்று அவனை விரும்பி இதோ ராஜஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்து விட்டார்கள். இனிமேல் இந்த காலம் இருள் சூழ்ந்த காலம், அந்தகாரத்தின் காலம், புலம்பலும் அழுகையிலும் கடிப்புமான காலம். இந்த காலம் நமக்கு இந்த வேளையில் நம்மை சூழ்ந்து பிசாசின் பிரதிநிதியாக நம்மத்திலே ஒரு மனிதன் வந்துவிட்டான். பேசுவது இனிமையாக நம்மை அவன் எல்லா வழிகளிலும் போஷித்து நடத்துவேன் என்று பலவிதமான தந்திர வார்த்தைகளை நான் நம் இடத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்களே, தேவன் நமக்கு சொல்லுகிறான். எஸ்தர் ராஜாத்தி என்னிடத்திலே முர்தெகாய் சொல்லுகிறார், நம் இனத்தை அழிப்பதற்கு பிசாசானவன் இதோ தேசம் முழுவதுக்கும் வந்துவிட்டான். நீ இந்த தேசத்தின் ராஜாத்தியாக இருக்கிறாய், நீ இப்பொழுதும் மௌனமாயிருந்தால் என்று எஸ்தர் ராஜாத்திக்கு முர்தெகாய் ஒரு வேண்டுதல் விண்ணப்பம் வைத்தது போல் நமக்கு இப்பொழுது நாம் இந்த காலத்திலே நாம் மௌனமாக இருந்தால், நிர்விசாரமாக இருந்தால், வரும் கோபத்துக்கு தப்பித்து கொள்வதற்கு
வழியே இல்லை. நாம் இப்பொழுது ஒருமனப்பட்டு தேவனுக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கி சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக இந்த தேவனை நிந்திக்கிற இந்த பெருத்தேன் யார்? எங்களை அடிமைப்படுத்துவதற்காக இந்த பிசாசு நியமித்த இந்த துன்மார்க்கன் யார்? நாங்கள் உமக்கு முன்பாக நிற்கிறோம். இவன் எங்களை பலவிதமான மாய வலைகளிலே அவன் வலையிலே விழத்தட்டுவதற்கு பிசாசான ஒரு பிரதிநிதியை எங்களுக்கு முன்பாக கொண்டு விட்டான். நாங்கள் இதிலே இருந்து தப்பித்து கொள்ள இதோ உமக்கு முன்பாக எங்கள் அனைத்து தலைகளை தாழ்த்துகிறோம் என்று தலைகளில் தாழ்த்து முழக்கால்களை முடங்குகிற நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. நான் இந்த வேளையிலே நாம் மௌனமாக இருந்தால், நிர்விசாரமாக இருந்தால், தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி நம் சுயமான காரியங்களிலே வழிவிலகி போய்கொண்டு இருந்தால், பிசாசின் பிரதிநிதி அவன் நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். எஸ்தர் ராஜாத்தினுடைய அனைத்து பணிப்பெண்களும் முருதைக்காயினுடைய அனைத்து சொந்தங்களும் ஒருமனப்பட்டு தேவனுக்கு முன்பாக உபவாசித்து தேவ சமூக கரங்களை உயர்த்தி முறையிட்ட வேளையில் வேண்டது விண்ணப்பம் கேட்கப்பட்டது, விடுதலை பெற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த பிசாசின் பிரதிநிதி இந்த ஜனங்களை அழித்து நிர்மூலப்படுத்திவிட வேண்டுமென்று அவன் அனுப்பின அந்த பிரதிநிதி இந்த ஜனங்களை அழிப்பதற்கு என்ன கட்டளை கற்பனைகளை இதோ பிசாசின் கையிலிருந்து வாங்கி கொண்டு வந்தானோ அதே பிசாசின் பிடியிலே அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு எந்த ஜனத்தை எந்த நீதிமானை இதோ தூக்கு மரத்திலேயே தூக்கி போட வேண்டும் என்று மரத்தை நாட்டினானோ அதே மரத்தில் அவனை தூக்கி போடுவதற்கு தேவன் ஒப்பு கொடுத்தார். அது எப்படி நடந்தது? ஜனங்கள் இந்த வேளையிலே நாம் மௌனமாக இருந்தால் நாம் அழிந்து விடுவோம் என்று ஒருமனப்பட்டு தேவனுக்கு முன்பாக உபவாசித்து தலைகளை தாழ்த்தினார்கள், விடுதலை பெற்று கொண்டார்கள். இந்த பிசாசினின் ஆளுகை இந்த தேசத்திலே திறப்படுவதற்கு முன்பாக இந்த பூமியிலேயே தமிழ் தேசத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து யூத ஜனங்கள், ஒரே தேவனை தொழுது கொள்கிறவர்களே யூத ஜனங்கள், யூதர்கள், நாம் யூதர்களாக மாறி அந்த ஒரே தேவனை நாம் தொழுது கொள்ள நாம் ஒப்பு கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்கால்களை முடங்கி எங்களை சிரித்து உருவாக்கிய எங்கள் தெய்வமே, இதோ புலாங்கனாகிய பிசாசின் மகன் எங்களை மேற்கொள்ள அவனால் அனுப்பப்பட்டிருக்கிறது. அவனை உமக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை இதில் இருந்து மீட்டு கொள்ளும் என்று நாம் இந்த வேளையிலேயும் மௌனமாக இருக்காமல் அவருடைய சமூகத்திலே உபவாசித்து முறையிட்டால் தேவன் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். தலைகளை தாழ்த்துவோம், முழங்கால்களை முடங்குவோம். நமக்கு சிரித்து உருவாக்கின தேவனுக்கு முன்பாக ஒருமனப்பட்டு ஆராதித்து துதிப்போம். பவுலும் சீலாவும் ஒருமனப்பட்டு அவர்கள் பாடி துதித்த வேளையிலே
சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்பட்டது, கட்டுகள் கன்னிகள் தெரிக்கப்பட்டது. இதோ இப்பொழுது அவர்கள் மௌனமாக இராமல் அவர்கள் துதித்து பாடின வேளையிலே விடுதலை பெற்று கொண்டார்கள். இதோ இந்த தேசம், இந்த தமிழ் தேசம் பொல்லாங்கனாகிய பிசாசின் பிரதிநிதி கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. மௌனமாக இராமல் ஒருமனப்பட்டு தேவனுக்கு முன்பாக ஓடுவோம், முழக்கால்களை முடங்குவோம். நம் வேண்டுதல் விண்ணப்பத்தை செவி சாய்த்து கேட்டு பதில் தர அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர்கள் சமூகத்திலே நாம் தலைகளை ஒருமனப்பட்டு இந்த வேளையிலே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்வோம். இந்த காலத்தை நாம் மௌனமாக இருக்காமல் தேவனுடைய சமூகத்திலே கடந்து சென்று துதிப்போம், பாடுவோம், தொழுது கொள்வோம், ஆராதிப்போம். இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பிசாசின் பிரதிநிதி தேவனுக்கு முன்பாக எம்மாத்திரம் தேவன் தாமே அவனை நிர்மூலப்படுத்துவார். ஆமேன், ஆமேன்.